என் தங்கமே, இன்று இந்த அப்பன் உனக்கு சொல்கின்ற இந்த நாளை குறித்து வைத்துக்கொள். எண்ணி 7வது நாள் உன்னுடைய குழந்தையினுடைய நடவடிக்கைகளில் நல்ல மாற்றம் உனக்கு தெரிய போகின்றது. அதனை நடத்தி கொடுக்க இந்த கருப்பன் இப்பொழுது உன் முன்னால் நிற்கின்றேன். நடக்கப் போவது என்னவென்று தெரிந்து கொண்டு, இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போவது என்னவென்பதனை புரிந்து கொண்டு, என் பிள்ளை, உன்னுடைய மனதை தயாராக வைத்திரு. இந்த கருப்பன் என் வார்த்தைகளை கேட்பதற்கு. இது உன் பிள்ளையை பற்றிய செய்தி என்பதனால் நிச்சயமாக உனக்குள் மனப்பதற்றம் இருக்கத்தான் செய்யும். கருப்பன் என்ன சொல்லப் போகிறாரோ, நம் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றதோ, நம்முடைய பிள்ளையின் மனதில் என்னென்ன மாற்றங்கள் உருவாகப் போகிறதோ என்றெல்லாம் என் குழந்தை நீ யோசித்து கொண்டிருக்கிறாயல்லவா? உன்னுடைய இந்த யோசனைகளுக்கு நான் நிச்சயமாக உனக்கு நல்ல பதிலை கொடுக்க வந்திருக்கின்றேன். என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அற்புதமான நேரம் இது. உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுப்பதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது, எதை கொடுக்கிறது என்று நீ யோசிக்கும் பொழுதெல்லாம், என்ன கொடுக்கிறதோ இல்லையோ, சந்தோஷமான ஒரு மனநிலையை இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் என் குழந்தையின் அதிமுக்கியமான எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் நேரத்தில் உனக்காக இப்பொழுது உன் அப்பன் வந்திருக்கின்றேன். எதையும் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை நீ பெற வேண்டுமல்லவா? உன்னுடைய பிள்ளைக்காகத்தான் இந்த வாழ்க்கை என்று பல முறை நீ உன் அப்பன் என்னிடத்தில் சொல்லி இருக்கின்றாய். இவர்களுக்காகத்தான் அத்தனை விஷயங்களையும் செய்வதாகவும் நீ என்னிடத்தில் சொல்லி இருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது உன் அப்பன் நான் விட்டு விடுவேனா? அப்படி இருக்கும் பொழுது உன் அப்பன் உன்னை நான் வேதனையில் சிக்க வைத்து விடுவேனா? நிச்சயமாக விடமாட்டேன். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம், உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரம், உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை நிச்சயமாக தெரியப்படுத்த வேண்டியது உன்னுடைய கருப்பனின் கடமையல்லவா? உன்னுடைய பிள்ளையின் நடவடிக்கைகள் பல மாற்றங்களை தந்திருக்கிறது. இது உனக்கு மனதிற்குள் இருந்து பல சந்தேகங்களை நிச்சயமாக எழுப்பி இருக்கிறது. எல்லோருக்குமே இந்த வயதில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் தானே. அதாவது சிறு வயது குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் இந்த வயதில் அடாவடியாக நடந்து கொள்வதும், சொன்ன பேச்சை கேட்காமல் செல்வதும் எல்லா குழந்தைகளுக்குமான ஒரு இயல்புதானே. அதே நேரத்தில் தலை நிமிர்ந்த பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் அவர்களின் நடவடிக்கைகளில் ஒரு மாற்றங்கள். இப்படியாக ஒவ்வொரு குழந்தைக்கும் அவரவர் வயதிற்கு ஏற்ப பல மாற்றங்கள் வந்திருக்கின்றது. ஆனால் இதையெல்லாம் பெற்றவர்களால் நிச்சயமாக சட்டென்று ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனை நம்பவும் முடியவில்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திட்டாலும் அதையெல்லாம் சரியாக தெரிந்து புரிந்து நீ வாழ வேண்டும். உனக்கான நம்பிக்கையை நீ உறுதியாக பெற வேண்டும். இவர்களினுடைய மனநிலையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பது இந்த கருப்பனின் முன்னிலையில் நீ வைத்த மிக பெரிய வேண்டுதல் அல்லவா? இந்த வேண்டுதலை உனக்கு நான் நிறைவேற்றி கொடுக்க வந்திருக்கின்றேன். இந்த வேண்டுதலை இப்பொழுது நான் உனக்கு நல்லபடியாக செய்து கொடுக்க வந்திருக்கின்றேன். உன்னுடைய குழந்தை என்னுடைய குழந்தை அல்லவா? உன் பிள்ளை ஒரு தவறான பாதையை நோக்கி செல்கிறது என்றால் அது உன் அப்பன் கருப்பன் எனக்கும் தானே வேதனையை கொடுக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த சூழ்நிலை மாற்றங்களை உணர்ந்து
சர்வ நிச்சயமாக உனக்கான நம்பிக்கையையும் உனக்கான நன்மைகளையும் நான் ஒரு சேர கொண்டு வர நினைக்கின்றேன். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று சொல்லி நீ வருத்தப்படாதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி உனக்கான பெருமகிழ்ச்சிகள் உன்னை தொடர வேண்டிய தருணங்கள் அல்லவா? உனக்கு என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, இனி எப்பொழுதும் உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். உன் பிள்ளையின் வாழ்க்கையின் மீது உனக்கு இருக்கின்ற அக்கறை உன் அப்பன் கருப்பன் எனக்கும் இருக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு இந்த வார்த்தைகளை நீ செவி கொடுத்து கேள். நான் சொல்ல வருவது என்னவென்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தையை, நான் சொன்னது போலத்தான் இந்த வயதிற்குரிய மாற்றங்கள்தான் உன் குழந்தையிடம் ஏற்பட்டிருக்கின்றதை தவிர வேறு எந்த பிரச்சனைகளும் இல்லை. ஆனால் இந்த இடத்தில் நீ செய்த தவறு என்ன தெரியுமா? அவர்கள் செய்த குற்றம் குறைகளைத்தான் அதிகமாக நீ பார்க்கின்றாயே தவிர அவர்கள் செய்கின்ற நல்ல விஷயங்களை நீ என்னவென்று பார்ப்பது கிடையாது. அவர்கள் செய்கின்ற நல்ல விஷயங்களுக்கு ஒரு பொழுதும் அவர்களுக்கு நீ பாராட்டுதலை கொடுத்தது கிடையாது. அவர்கள் வேதனைப்படும்படியும் அவர்கள் துன்பப்படும்படியும் இந்த வாழ்க்கையில் நீ நடத்திய பல விஷயங்களினால் மனமுடைந்து இருக்கின்றார்கள். இந்த நிலையிலேயே அவர்கள் தனக்கு யாரும் இல்லை என்று சொல்கின்ற அளவிற்கு வந்துவிட்டார்கள். இந்த வாழ்க்கையில் தனக்கென்று எதையுமே செய்து கொடுக்க இங்கு ஒருவரும் வரவில்லையே என்பது போன்ற ஒரு மனநிலைக்கு நிச்சயமாக வந்துவிட்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது, இவர்களின் மனநிலையை நாம் எப்படி மாற்றலாம், இவர்களின் போக்கு சரிப்பட்டு வரவில்லையே என்று நீ நினைக்கும் பொழுது கருப்பன் சொல்வது எல்லாம் ஒன்றுதான். எல்லோருக்குமே ஒரு பலகீனம் இருக்கும். சிலரை அன்பால் வென்றுவிட முடியும். அப்படி உன் குழந்தையை உன்னுடைய அன்பால் வெல்ல முடிகிறதா என்று ஒரு முறை முயற்சி செய்து பார். என் குழந்தையே, அன்பிற்கு, அதுவும் உண்மையான அன்பிற்கு அடிபணியாதவர்கள் இங்கு யாரும் கிடையாது. நம் பிள்ளைகளின் மீது நாம் காட்டுகின்ற அன்புதான் அவர்களை நம் வசமாக்கும். நான் இன்றிலிருந்து உனக்கு 7 நாட்கள் நேரம் கொடுக்கின்றேன். இந்த நேரத்திற்குள்ளாக உன்னுடைய குழந்தையின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை மாற்றி உன்னை தெளிவுபடுத்து. உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற பல உண்மைகளை நீ என்னவென்று தெரிந்து கொள். உன்னோடு நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் வரும் வரை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு இந்த கருப்பன் சொன்ன விஷயம் புரியும் என்றால் இனிமேல் நீ என்ன நினைத்தாலும் அதை உறுதியாக ஏற்றுக்கொள்வாய். என்ன நடந்தாலும் அதனை நீ நிறைவாக பெற்றுக்கொள்வாய். நடக்கின்ற விஷயங்களும் நடக்கப் போகின்ற விஷயங்களும் இனி என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தட்டும். இனி என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்களை கொடுக்கட்டும். உன் பிள்ளையின் மனநிலையில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. கருப்பன் சொன்ன விஷயத்தை செவிகொடுத்து கேட்டிருப்பாயானால் உன்னுடைய அன்பினால் அவர்களை உன்னால் வெல்ல முடியும். சிறு குழந்தைகள் நிச்சயமாக தன்னுடைய தாயின் பேச்சையும் தந்தையின் பேச்சையும் அதிகமாக தனக்கு சாதகமாக இருக்கும்படி எதிர்பார்க்கின்றார்கள். அவர்கள் வழியிலேயே சென்று அவர்களின் மனநிலையில் நீ மாற்றங்களை கொண்டு வர முயற்சி செய். நிச்சயமாக அது ஒன்றுதான் உனக்கு நன்மையை கொடுக்கும். அது ஒன்றுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை நிச்சயமாக கொடுக்கும். கருப்பனிருந்து உனக்கு உன் பிள்ளையின் மனநிலையை மாற்றுவதை விட
இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்களை நான் நடத்தி கொடுத்து விடுவதுதான் உண்மை. என் பிள்ளையே, இத்தனை நாளும் இழந்ததை எண்ணி வருத்தப்படாதே. இனிமேல் நடக்கப் போவதை எண்ணி நீ சந்தோஷப்படு. உன்னோடு நான் இருக்கிறேன், உன்னோடு நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு எந்த நிலையையும் தாண்டி நீ வாழ பழகிக்கொள். எந்த சூழ்நிலையையும் கடந்து நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை தொடர பழகிக்கொள். எந்த நிலையிலும் நீ விட்டு விடாமல் இந்த வாழ்க்கையை உனக்காக எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் நீ ஏற்றுக்கொள். சர்வசாதாரணமான விஷயமாக இங்கு எதுவுமே தோன்றவில்லை. அவ்வளவு எளிதான காரியமாக இங்கு எதுவும் நடக்கவில்லை. உன் பிள்ளையினுடைய போக்கும் சரியில்லை என்று நீ சொல்லி புலம்புவதை முதலில் நிறுத்திவிட்டு இப்பொழுது அவர்களுக்குள் இருக்கின்ற எண்ணங்களை மாற்றி உன் வழிக்கு கொண்டு வர முயற்சி செய். கடுமையான வார்த்தைகளும் கடுமையான விமர்சனங்களும் அவர்களை கடுமையாக தண்டிப்பதும் ஒருபொழுதும் அவர்களை உன் வசமாக்காது என்பதனை புரிந்து கொண்டு அன்பினால் அவர்களை திருத்த முயற்சி செய். என் பிள்ளையே, அடுத்தவர்களுக்கு அறிவுரைகளை சில மனிதர்கள் கொடுப்பார்கள். ஆனால் அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று பார்த்தால் அவர்கள் குழந்தைகளிடம் அவர்கள் கடுமையாகத்தான் நடந்து கொள்வார்கள். இப்பேற்பட்ட எண்ணங்களோடு இந்த வாழ்க்கையில் பல விஷயங்களை செய்கின்ற இந்த மனிதர்களை எல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதனை நீ உணர்ந்து அவர்களுக்கு அதற்கான தண்டனைகளை கொடுக்க வேண்டுமே தவிர ஒருபொழுதும் தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களையும் எண்ணி நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்க கூடாது. உன்னை சுற்றி எப்பொழுதும் இந்த கருப்பன் நான் வருகின்றேன். உன்னை சுற்றி எப்பொழுதும் இந்த கருப்பன் நான் இருக்கின்றேன். உன் பிள்ளைகளை அதைவிட அதிகமாக நான் கவனித்து கொண்டிருக்கின்றேன். அவர்களுக்கு என்ன துன்பம் வந்தாலும் முன்னே நான் சென்று நிற்பேன் என்பதனை புரிந்து கொள். உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டு இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற உண்மைகளை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொண்டு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிரு. நான் நடத்துகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சி படுத்தும். உன் குழந்தையின் நடவடிக்கைகளை பார்த்து நிச்சயமாக நீயே சந்தோஷப்படுவாய். நம்மிடம்தான் தவறு இருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய். என் பிள்ளையை, உன்னுடைய குழந்தைகளின் மாற்றங்களை நீ உணர வேண்டும் என்றால் உன் பக்கம் தவறு இருக்கிறது என்று சொல்வதில் எந்த தவறும் இல்லை. நீ அவர்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கை என்றால் என்னவென்று புரிய வைக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறாயே தவிர இப்படியும் ஒரு வாழ்க்கை இருக்கக்கூடாது என்று நினைக்க வைக்கின்ற இடத்தில் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். எதையும் தாண்டி எதையும் கடந்து உனக்கு என்ன நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. உன்னை சுற்றி வந்து இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களில் இருக்கின்ற உண்மைகளை நீ புரிந்து கொண்டால் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்வாய். அத்தனையையும் தாண்டி உனக்கான பேரதிசயங்களை நான் நடத்துவேன் என்று ஒவ்வொரு முறையும் பல தடவைகள் உனக்கு எடுத்துச் சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு. ஏனென்றால் என் பிள்ளை, நீ ஆசைப்பட்டதை எல்லாம் அடைய வேண்டும் என்பது நிச்சயமாக இந்த கருப்பனின் வார்த்தை அல்லவா? நீ நினைத்ததையெல்லாம் பெற்றுவிட வேண்டும் என்பது இந்த கருப்பனின் நம்பிக்கை அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது நான் சொன்ன வார்த்தைகள் உன் வாழ்க்கையை நிச்சயமாக திசை மாற்றும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நினைத்த வெற்றியை நினைத்த நேரத்தில் அடைந்து இந்த வாழ்க்கையில் உனக்குரிய நம்பிக்கைகளை எல்லாம் உறுதியாக பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் நீ பெருமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிரு. உன்னை சுற்றி நான் வருகிறேன். இந்த கருப்பன் உன் குழந்தைகளை நல்லபடியாக அரவணைத்து கொள்கிறேன். எதற்கும் தயங்காமலிரு. உனக்கே உனக்கான ஒவ்வொரு உண்மைகளும் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்லது எல்லாம் உனக்கே உனக்கானதாக தயாராகிவிட்டது. இனி நடக்கப் போகின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கே உனக்கானதாக மிக பெரிய மாற்றத்தை தந்துவிட்டது. எதற்கும் கலங்காமலிரு.
என்றுமே இந்த வாழ்க்கை உன்னோடுதான். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.